இப்ப புரியுதா? செல்வம் வேலையை விட்டதுக்கு அப்புறம் இது நமக்கு அடிக்கிற முதல் எச்சரிக்கை மணி. வெண்ணிலா, கௌரி என்னைக்குமே கம்பீரமா தான் இருப்பா. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனம் தளர்ந்து போறவில்லை. செல்வம் பணம் கட்ட மறந்துருப்பான். பணம் கட்டினா மளிகை சாமான் வந்துட போகுது. சும்மா உங்க பையனுக்காக சப்பக்கட்டு கட்டாதீங்க. நிஜம் என்னமோ அதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்குதான்ப்பா நான் தொலைப்போட அடிச்சுக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் செல்வம் சென்டிமெண்டா பேசுனா உடனே விஆர்எஸ் வாங்க ஒத்துக்கிட்டீங்க. நீங்களே ஒத்துக்கவும் என்னால அப்போ எதுவுமே பேச முடியல. தோ சம்பளம் தேதியும் தாண்டிருச்சு. உங்க பிள்ளைக்கு நம்ம வீட்டை பத்தி எல்லாம் கவலை இல்ல. கொழுந்தி ஆளுக்கு கல்யாண வேலை பார்க்க போயிருக்கான். இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் கேப்பீங்களா என்ன? யாருக்கும் தெரியாம அத்தனை பவுன் நகையையும் அந்த வீட்டுல கொண்டு போய் கொடுத்தவளாச்சே நீ. உன்னை என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. இதாண்டா சாக்குன்னு அந்த குடும்பம் நகையெல்லாம் அடமான வச்சு கோலாகலம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நான் மட்டும்தான் இந்த குடும்பத்துக்காக கிடந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வெண்ணிலா, செல்வ வேலையை விட்டதுனால என்னெல்லாம் நடக்கும்னு கௌரிக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் கௌரி துணிச்சலா கார்மெண்ட்ஸ் கம்பெனியை ஆரம்பிக்க சொன்னான். இந்த மாசம் சம்பள பணம் வராதுன்னு தெரிஞ்சும் கௌரி தனக்கு சொந்தமான நகைய ஒரு பொண்ணு கல்யாணம் நின்னுடக்கூடாதுன்னு சம்பந்தி வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கான். வீடு இக்கட்டான நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சும் நமக்கு பயன்படும் யோசிக்காம நகையை கொடுத்துட்டு வர்றானா அவளுக்கு எவ்வளவு நல்ல மனசு இருக்கும். நம்ம பிள்ளைய காப்பாத்த அவங்க உதவி பண்ணாங்க. அவங்க கஷ்டத்துக்கு நாம உதவி பண்ணணும்னு அந்த நன்றியை மறக்காம நகை மொத்தத்தையும் கொடுத்துட்டு வந்தா பாரு. குணத்துல அவ எவரெஸ்ட் சிகிற அளவுக்கு உயர்ந்துட்டான். நீ அவ பொண்ணு தானே. உங்க அம்மா உன்னால புரிஞ்சிக்க முடியல. அவளை பாராட்டலனாலும் பரவாயில்ல, இப்படி குத்தி காயப்படுத்தாம இரு. கௌரி, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. லைஃப்ல கஷ்டம் அவமானம் இதெல்லாம் வரதான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி தான் போயாகணும். விடு, பாத்துக்கலாம். அப்பா, இங்க என்ன பிரச்சனை? என்னப்பா, துணிமணி எல்லாம் எடுத்தாச்சா? அப்பா, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அக்கா என்ன சொன்னாங்கன்னு நீங்க இவ்வளவு நீளமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. போன மாசத்துக்கான மளிகை பாக்கியை கொடுத்துட்டு இந்த மாசத்துக்கான மளிகை சாமான வாங்கிக்கோன்னு மளிகை கடைக்காரன் சொன்னான். அதான் வெண்ணில ஒண்ணு சொல்ல அவளுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன்ப்பா. இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுல இருந்து நானும் பல வேலையை அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதான் மளிகைக்கு செட்டில் பண்ண மறந்துட்டேன். சம்பளம் வரல, வீட்டுல நடக்கிற எல்லாமே நின்னு போயிடும்னு யாருமே பயப்பட வேண்டாம். மளிகை கடைக்கு நான் போன் பண்ணி சொல்றேன். பொருள் எல்லாம் இப்போ வந்துடும். சரிங்களா? வாப்பா, வாமா. என்னம்மா, கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் எடுத்தாச்சாமா? எடுத்தாச்சுமா. எடுத்தாச்சுங்கிறீங்க? 2 பேரும் வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க. ஏன் உங்க 2 பேருக்கும் அவங்க துணிமணி எடுத்து கொடுக்கலையா? ஓ, ஒரு வேலை எடுத்து இங்க கொண்டு வந்தா எனக்கு எடுக்கலையா உனக்கு எடுக்கலையான்னு கேள்வி கேட்பாங்களோன்னு. எதுக்கு வம்புன்னு மகா அவங்க அம்மா வீட்லயே கொடுத்துட்டு வந்துட்டாலும் என்னமோ. என்ன மகா? அக்கா, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் லொடன்னு எதையாச்சும் சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்தனா அப்புறம் உன் பேச்சுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். அப்படி சொல்லு செல்வம். அப்போ கூட அவளுக்கெல்லாம் உரைக்காது. சரி, நீ என்னமோ சொல்ல வந்தியப்பா, அதை சொல்லு. அத்தை எல்லாருக்கும் எடுக்கிறேன்னு அப்பா சொன்னாங்க. சரி, செலவு கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு நான் தான் வேண்டான்னு சொன்னேன். எங்களுக்கு ஏற்கனவே எடுத்த புது ட்ரெஸ்லாம் இருக்கு, அதுவே போதும்னு சொல்லிட்டேன். சரிப்பா. ஏமா, நீ ஏன் டல்லா இருக்க? கல்யாண பொண்ணுக்கு நல்ல புடவையா எடுத்தீங்கல்ல? அது நாங்க ஒரு செக்ஷன்ல புடவை பார்த்துட்டு இருந்தோம். அவ பாட்டுக்கு திடீர்னு 50,000 ரூபாய் புடவை கை காட்டிட்டா. அப்புறம் அந்த பையன் கோகிலாவுக்கு எடுத்து கொடுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி அவனே எடுத்து கொடுத்துட்டான். அப்படியா? பரவாயில்லையே. இப்பவே 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்து வருங்கால பொண்டாட்டியே ஐஸ் வைக்கிறான் போல இருக்கு.
வசதியான வீட்டு பையன்ல 50,000க்கு என்ன 5 லட்சத்துக்கு கூட எடுத்து கொடுப்பான். ஆனா நம்ம தகுதி என்னன்னு யோசிக்கணும். இங்க அடுத்தவங்க நகைய அடமானம் வச்சு கல்யாணம் பண்றோம். 50,000 ரூபாய் புடவைய பார்த்து கை நீட்டினா இப்பவே வா. வெண்ணிலா, நீ அடங்கவே மாட்டடி. ஆட என்னம்மா நீ வாயவே திறக்க கூடாதுங்கிற? நீ ஒன்னும் வாயை திறக்க வேண்டாம். நீங்க உள்ள வாங்க, இந்த காஃபி குடிங்க. ஒண்ணு இல்லாத பையனை அஸ்வின் சொன்னாரு. ஆனா 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கான். ஒருவேளை அஸ்வின் கொடுத்த பணத்தை வச்சு சீன் போடுறான் போல இருக்கு. கல்யாணம் எல்லாம் கோலாகலமா தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் இருக்கு வேட்டு. தங்கச்சியோட சோக கதையை கேட்டு மகா கண்ணீர் வடிப்பா. அதுக்கப்புறம் எங்க இருந்து கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறது?